விஷோட்டா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் பொறையுடைமை அதிகாரத்தில் 154வது குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொருளுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொருளுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு தேவையான கல்வி அறிவு, செல்வம், அதைவிட சிறந்த புகழ் அனைத்தும் நிறைந்து ஒரு மனிதன் நிறைவோடு வாழ வேண்டுமானால் அவன் பொறுமையை மிகவும் போற்றி வணங்கி அதை பின்பற்ற வேண்டும். பொறுமையை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு நிறையுடைமையான கல்வி, அறிவு, செல்வம், புகழ் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, நிறையுடைமை என்பது என்ன? ஒரு மனிதனுக்கு தேவையான உடைமை. அது என்ன? அனைவரும் பாராட்ட வேண்டும், அனைவருக்கு ஏற்ற வகையில், அனைவரும் போற்றும் விதத்தில் நல்ல செல்வத்தோடு வாழ வேண்டும். அதைவிட அடுத்தவருக்கு உதவி செய்து அந்த புகழால் உச்சியில் இருக்க வேண்டும். இதுதான் நிறை உடைமை ஒரு மனிதனுக்கு. சரி, இதற்கு யாரை நம்ம உதாரணமாக இருக்கலாம்? இதுக்கு உதாரணமாக எடுக்க வேண்டும் என்றால் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை தான் இதற்கு உதாரணமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் சுதந்திரம் என்பது நமக்கு பெற்றுத் தருவதற்கு 1000 பேர் போராடினார்கள், சுதந்திர தியாகிகள். ஆனால் ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற போராட்டக்காரர்கள், இன்னொரு பக்கம் பொறுமையை கடைபிடித்த காந்திஜியை பின்பற்றுவார்கள், மகாத்மா காந்திஜியை பின்பற்றுவார்கள். அவருடைய ஆயுதம் என்னவென்றால், ஆங்கிலேயர்கள் அத்தனை துன்புறுத்துங்கள் பொழுதும் அந்த சுதந்திர போராட்டத்தை நான் வயலன்ஸ், அகிம்சையை விட ஒரு பெரிய எதுவுமே கிடையாது. அதாவது கத்தி இல்லை, ரத்தம் இன்றி நான் சுதந்திரத்தை வாங்குவேன் அப்படின்னு எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டங்களை, அந்த போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டமா இருக்கட்டும், இல்ல ஜாலியன் வாலாபாக்ல நடக்கும்போது பெரும் துயரம் படுகொலையாகட்டும், எல்லாமே பொறுமையோடு இருந்தார். பொறுமையோடு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது என்ன பண்ண முடியல வெள்ளைக்காரனால, சரி வேண்டாம், அவங்களுடைய கிளர்ச்சிகள் அதிகமாகுது, எவ்வளவுதான் நம்ம எது பண்ணாலும் சில பேர் போராட்டக்காரர்களாக்காங்க, சில பேர் நமக்கு மரியாதை தருகிறார்கள், காந்தி போன்றவர்கள். எனவே இதுக்கு மேல உங்க நாட்டை இவங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுதந்திரம் அகிம்சை முறையில் தான் பெறப்பட்டது. ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்தது, கிளர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள், நிறைய பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். இது அனைத்தும் வேறு நிகழ்வுகள். ஆனால் பொறுமை கையாண்டப்பட்டதால் தான் அந்த சுதந்திரம் மிகவும் இன்பமயமானதாக நமக்கு அளிக்கப்பட்டது. எனவேதான் இன்றும் காந்திஜி நம்மை விட்டு மறந்தாலும் அவருடைய புகழ் இன்றும் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் நிறையுடைமை. அதாவது ஒருவர் இறந்தாலும் இறந்த பின்பும் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் அது அவர் செய்த நற்காரியங்கள் மட்டுமே, அவருடைய புகழ் மட்டுமே என்றும் அவரை நிலைத்து நிற்க வைக்கும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.